இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வேதத்தில் சிம்சோன் ஒரு மனுஷங்கிறாரு. அந்த மனுஷனோட வாழ்க்கையில் கர்த்தரோட அபிஷேகம் அளவுக்கடங்காத ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. அவர் கர்த்தருக்காக நிறையா விஷயத்தை கர்த்தருக்காக மேன்மை பாராட்டபடி நிறையா விஷயத்தை பண்ணினார். வேதத்தில் பார்க்கும்போது பெலிஸ்தரோடு அநேக யுத்தம் பண்ணார். அநேக பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது அவங்களோட ஜெயம் எடுத்தார். அவங்கள தோட்டத்தை சேதப்படுத்தினார். அநேக 1000 பேர்களோடு யுத்தம் பண்ணார். அநேக நரிகளையும் இதுமாரி மிருகங்களையும் அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். சிம்சோன் அவ்வளோ பெரிய மகிமை உள்ள மனுஷனான் தான். அவரோட தேவ அபிஷேகம் அவர் கூட இருந்துச்சு. அவரோட தேவ மகிமை அவர் கூட இருக்கிறனால அவர்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. அவர் பக்கத்தில் போய் ஒரு பிரச்சனையை அவ்வளோ சீக்கிரம் அவர் பக்கத்தில் கொடுத்து அவர் தோற்கடிக்க முடியாது. அதனால் பெலிஸ்தர்கள் சிம்சோன் ஆப்போசிட்டாக அநேக திட்டங்களும் அவனை எப்படி ஒன்று வீழ்த்தணும், அவனை முறிக்கணும், அவனை கொல்லணும்னு சொல்லி அநேக திட்டங்களும் அநேக முயற்சிகளும் பண்ணாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான திட்டங்கள் பண்ணாங்க பெலிஸ்தர். ஏன்னா ஒரு திட்டங்கள் சிம்சோனால் அவங்க பக்கம் நெருங்க முடியாத அளவுக்கு, அவங்க சிம்சோனை தோற்கடிக்காத அளவுக்கு, சிம்சோனை மடக்கணுங்கிற அளவுக்கு அவன் போட்ட திட்டம் எல்லாம் விருதாயினத்து. ஏன்னு கேட்டால் அவனோட அந்த மனுஷனோட தேவ ஆவியானவர் இருந்தார். ஸோ தேவ அபிஷேகம் அவர் ஆவியானவர் இருக்கனால சிம்சோனை யாராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களும் நிறையா முறையில் யோசிச்சு பார்த்தாங்க. பெலிஸ்தருங்க ராஜா என்ன சொன்னார்னா, எப்படி சிம்சோனை மடக்கணும், அவனை எப்படி நம்ம தோற்கடிக்க முடியும், என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே, போகிற திட்டமெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு அவங்களும் நிறைய பிரச்சனை, நிறைய ஒரு யோசனை இருந்தாங்க. கடைசியாக அது இதையும் பண்ணி ஒன்றும் முடியாத பட்சத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை அவன் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா, பெலிஸ்தர் அவங்களோட இதுலேருந்து ஒரு பொண்ணை அனுப்பி சிம்சோனோட பேச பழக வச்சாங்க. ஸோ சிம்சோன் என்ன பண்ணுறாரு, சின்ன தவறு செய்தார். அவர் நல்லா அவ்வளோ மகிமை, அவ்வளோ ஒரு அபிஷேகம் உள்ளவர், அவ்வளோ ஒரு மகிமை உள்ளவராக இருந்தவர். அவர் மேல் தேவ மகிமை, தேவ அபிஷேகம்னால கடைசியில் ஒரு பொண்ணோட விஷயத்தில் அவர் தவறு செய்தார், விழுந்து போனார். அப்படி விழுந்து போகும்போது என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணோட வார்த்தைக்கு, நெஞ்சமான வார்த்தைகளுக்கு அடிமையாகும்னால அதை கேட்கும்போது, அவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு அடிமையாகிட்டு, அப்போ அந்த பொண்ணோட இது பண்ணும்போது ஸோ அவர் மகிமை கொஞ்சம் கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சு. அதேமாதிரி அவரோட குணம் அவரோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அந்த பொண்ணு என்னென்னா அவர்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் சிம்சோன் இல்லாத மறைமுகமாக பெலிஸ்தர் இடத்துல சிம்சோனோட வார்த்தைகள்லாம் சொன்னிச்சு. அப்போ அந்த பொண்ணு கேட்குது சிம்சோன்கிட்ட, உன் பலசாலி என்ன, நீ இவ்வளோ பலமாக இருக்கிறது என்ன, உன்னை யாரும் நெருங்க முடியாது, உன்னோட திறமை என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னோடய பலசாலி ஒரு நூலில் கட்டி போட்டால் என்னை யாரும் என்னை என்னை தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு முடியினால் என்னை கட்டி போட்டு என்னை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற சொல்லும்போது, அந்தமாதிரி 2-3 திட்டம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அவளும் போய் பெலிஸ்தர் எடுத்து சொல்லும்போது பெலிஸ்தர் வராங்க, திணி கட்டுறாங்க. அவரோட எந்திரிச்சு யுத்தம் பண்ணுறார் சிம்சோன். கடைசியில் அந்த பொண்ணு ஏமாந்து போனது. கடைசியாக அந்த பொண்ணு ஒரு வஞ்சகமான வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என்னோட பிடிக்கலையா, என் மேலே உனக்கு ஆசை இல்லையா, நான் இவ்வளோவா கேட்குறா சொல்ல மாட்டேறியா அப்படின்ட்டு ரொம்ப கோச்சிக்கிட்ட மாரி அந்தமாரி ஒரு விஷயத்த சொல்லும் போது சிம்சோன் என்ன பண்ணார், கடைசியாக அவரோட உண்மையை உளர ஆரம்பித்தார். ஸோ என்னோடய பலமும் போராடுகிற திறமை என்ன கேட்டால் என் முடியினால் இருக்குது. ஸோ என் முடியை கட் பண்ணால் என்னோடய பலம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு அந்த பெண்ணு நைட்டை சிம்சோனோட இரவு அவங்களோட இருந்துட்டு இரவுக்குள்ளே பெலிஸ்தர் இடத்துல போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதேமாரி சிம்சோன் முடி தான் பலமானது, அவன் முடி கட் பண்ணால் சிம்சோனை தோற்கடிக்கலாம், அவனை விலை பண்ணலான்னு. கடைசி என்ன பண்ணாங்க, பெலிஸ்தர்கள்லாம் சேர்ந்து சில பேர் சிம்சோன் தலையை அவள் என்ன பண்ணால் முடியை கட் பண்ண ஆரம்பித்தான். சில முடி கட் பண்ணணும்னு வர சொல்லி அவளை வச்சுட்டு சிம்சோனை முடியெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்படி இது பண்ணும்போது அந்த இடத்துலேயே விடிகாலம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாம் பெலிஸ்தரும் வராங்க, சிம்சோனை பிடிக்கிறாங்க. அப்போ சிம்சோன் எந்திரிச்சு யுத்தம் பண்ண தோற்று போயிடாது. தோக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஸோ தேவன் சிம்சோன் அபிஷேகம்னா அவர் முடி எந்த காலத்துலையும் கட் பண்ணக்கூடாது. அவர் முடி மேலே கத்தி சவரம் படுவதற்கு அவர் முடி பாதுகாக்கணும். அவரோட அது ஒரு விசேஷ அபிஷேகமாக அவருக்கு இருந்துச்சு. கடைசியாக அவர் முடி இழக்கும்போது அவரோட அபிஷேகம் இழக்க ஆரம்பித்தார். அந்த முடியினால் இல்லை, அவர் செய்த சில பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால, ஒரு தவறான வழிக்கு இடம் கொடுத்ததுனால தேவ மகிமை விட்டு விளங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தேவ மகிமையில் அவர் விளங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பாவம் அந்த அவரையும் ஆண்டோட இடத்துலையும் பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ தத்துவம் என்னென்னா, பெலிஸ்தர் மூலிமா ஒரு பொண்ணை உருவாக்கி அவரோட தவறு செய்ய வைத்து அவரோட தேவனோட ஃபஸ்ட்டு அவர் ஆண்டோட இடத்துலேருந்து வஞ்சக்கத்தனமாக பிரித்து, ரெண்டாவது தேவனோட அபிஷேகத்தில் அவரை பிரித்து அவனை குருடாக்கி வச்சிச்சு. கடைசியில் அவன் ரொம்ப அவில்லாமல் இழந்து
பலத்தை இழந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டான் பெலிஸ்தர் இடத்துல. அவனை கொண்டு அவனை கூட்டிகிட்டு போனாங்க. அவனை நிறைய சித்திரவதை பண்ணாங்க. அவங்களோட இடத்துக்கு கூட்டு போய் நிறைய சித்திரவதை பண்ணாங்க. கடைசியில் பெரிய ஒரு வீடு, ஒரு மாளுக்கு ஒரு இதில் வச்சு அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கடைசியாக அவனை கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் பெரிய ஒரு அரமணமான ஒரு இடத்துல வச்சு அவனை ரொம்ப சித்திரப்படுத்தும் போது அத்தனை பெலிஸ்தர் ஜனங்களும் அவனை கைத்தொட்டி சிரித்தாங்க, கேவலப்படுத்தினாங்க. உன்னால் முடிஞ்ச இப்போ யுத்தம் பண்ணி நீ எனக்கு எதாவது செய்ய பார்க்கலாம், நீ எதாவது நான் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவனை ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க. அவனால் தேவன் அவன் தூசிக்கு ஓரளவுக்கு இது அந்தளவுக்கு அவனோட மகிமை இழந்து எருமையாக தெரிஞ்சான். அப்படி இருக்கும்போது அந்த அந்த சிம்சோனை கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்தும் போது அவனுக்கு ஒரு அடியாள் இருக்கிறாங்க. அவர் கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்தும் போது சிம்சோன் அவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே எங்கே தூண் இருக்குது, அந்த தூண் இடத்துல எனக்கு நிறுத்துங்க, நான் கொஞ்சம் சாயணும், ஏன்னா அவன் சாய்ந்து நிற்கணும், அந்த இடத்துல நிறுத்துங்கும் போது அந்த வேலைக்காரன் சிம்சோனை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறாரு. அப்படி நிறுத்தும் போது சிம்சோன் கேட்குறாரு, ஆண்டவரே என்னை செய்தது பாவம் தான், என்னை மன்னிங்க, நான் தெரியாமல் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவங்க என்னை கேவலப்படுத்துவதும் என்னை தூசிப்பதும் தேவனே நீ கண்ணோக்கி பாருங்கள், நீர் எனக்கு செவி தாரும், என் பாவனை மன்னித்து மீண்டும் எனக்கு ஒரு வல்லமை தாருங்க, இவங்களை ஜெயிக்க வேண்டும், இவங்களை எப்படியோ போராடி எங்களோட யுத்தமானு சொல்லும் போது அவர் மனவிட்டு மன்னிப்பு கேட்டதுனால, மனவிட்டு தன் தவறுகளை ஒப்படைத்தனால தேவன் என்ன பண்ணார், அவரை மன்னிச்சார். அவனை மன்னித்து மீண்டும் தேவ அபிஷேகம் மேலே இறங்கினதுக்கப்புறம் அந்த 2 தூணு இப்படி பிடிச்சி அசைஞ்சால் தான் அந்த 2 தூணி அசைஞ்சதுக்கப்புறம் அந்த பில்டிங்கு அந்த அந்த இடமெல்லாம் அசைஞ்சு விழுப்பட்டது. அப்போ அந்த கட்டடம்லாம் அங்கே இருக்கிற ஜனங்க மேலே கட்டடம் விழுந்து அத்தனை ஜனங்களும் செத்து போனாங்க, மறித்தாங்க. அந்த கடைசி நேரத்துக்கார தேவ அபிஷேகரிங்க சிம்சோன் அத்தனை பேர்த்து யுத்தம் பண்ணி ஜெயித்தார். ஸோ கடைசியாக அவர் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதனால் என்னாகனா நாம் வாழ்கிற காலத்துலேயும் நாம் வாழ்கிற விஷயம் பாவம் பண்ணி இந்த மாதிரி தவறு செய்திருப்போம். ஸோ தவறுகள் நாம் கருத்துட்டு அறிக்கிட்டு நாம் நல்லா வாழ்ந்துக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்கும்போது சாத்தான் இதுவே ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளோட தவறு செய்ய முடியும், பாவத்தை தள்ள முடியும், சில விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ அதே பாவத்தை நம்ம செய்துட்டு இருந்துட்டு ஆண்டவரே என்னால் நான் பாவத்தை விழுந்து போயிட்டேன், என்னால் எந்திரிக்க முடியல, நான் இவ்வளோ வல்லமையாக மகிமையாக ஃபயராக இருந்தேன், என்னால் எந்திரிக்க முடியல, வல்லமை அளந்து ஒன்றும் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி இருக்கும்போது நிர்வாணங்கிறது ஒரு நிர்வாணம் சொல்லி நம்ம சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து போனால் இவ்வளோ அவமானமாக இருக்கும். அதுமாரி நான் பாவத்தில் நிர்வாணமாக இருப்போம். நான் பாவத்தில் நிர்வாணமாக இருக்கிறேன், உன் பார்வையில் என்னால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு நான் கேவலமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை அந்தமாரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதையே நினச்சிருக்காதபடி நம்ம வாழ்க்கை எழும்பி நான் செய்தது பாவம் தான் ஆண்டவர், என்னை மன்னிங்க, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், மீண்டும் என்னை கண்ணோக்கி பாருங்கள், மீண்டும் என் சத்தத்தை செவி கொடுங்க, நான் உண்மை அதிகமாக தேடணும் ஆண்டவரே, எனக்கு மீண்டும் வல்லமை கொடுங்க, உன் வரங்களை கொடுங்க, உங்களோட அபிஷேகத்தை எனக்குள்ளே தருங்க, நான் மீண்டும் விரும்பி உமக்காய் யுத்தம் பண்ணும், உமக்காய் போராடுறேன் ஆண்டவரே, என் மேல் உன் அபிஷேகத்தை ஊற்றுங்க. பெலிஸ்தர் எத்தனை பேர் சிம்சோன் ஜெயித்தது போல் அந்த வல்லமை அவங்களை முறியடித்தது போல் நானும் இந்த காலத்தில் சத்துருக்களை ஜெபிக்கணும், போராட்டத்தை ஜெபிக்கணும், சோதனையில் ஜெபிக்கணும், பாவங்கள் குற்றோணச்சியில் ஜெபிக்க வேண்டும், எலும்பி பிரகாசிக்க வேண்டும், எலும்பி வாழ வேண்டாம்னு நமக்காக ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சத்தியமாலுமே ஒரு சிம்சோனுக்கு பாவம் செய்தால் அவனை மன்னித்து அவர் மேலே அந்த அபிஷேகத்தை இறங்கி அந்த பெலிஸ்தர் அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் அந்த ஜனங்களை கொன்று போட்டது போல் சிம்சோன் மூலயமா நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களும் அவமான நிந்தைகளும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை பாவத்துண்டு பண்ண சத்ருவுகளையும் அந்த குற்றம் எல்லாத்தையும் ஜெயித்து கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் தருவார். நிச்சயமாக ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நம்ம விழுந்தால் மீண்டும் எழுந்து நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு பெரியவர், அவர் நம்ம நடத்துவார், நம்மளை வழி நடத்துவார். சிம்சோன் போல் நம்ம விழுந்துட்டேன்ட்டு நீ கவலைப்படாதபடி அவன் மீண்டும் எழுந்து வந்து மீண்டும் கர்த்தருக்காக யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தெல்லாம் பண்ணலாம். அதுபோல் நம்ம மீண்டும் எழும்பி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் நாமத்தை உயர்த்தும், கர்த்தருக்காக ஏதோ ஒன்று சாதிப்போங்கிற நிலைமையில் வருவோம். சிம்சோன் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார், நம்மளோட காரியத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் ஃபுல்லுமே எடுத்து நீ வாட்சி பாருங்கள். சிம்சோன் வாழ்க்கையோட வரலாறு காரியங்கள் இருக்கும். வேதத்தில் அநேக இடத்துலையும் சிம்சோனோட சின்ன வார்த்தைகள் இருக்கும். பைபிள் படிங்க, அதில் விஷயத்தில் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். எலும்பும் கர்த்தருக்காய் பிரகாசிப்போம். ஓகே, தேங்க்யூ.